இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 139 அதிகாரம் 13 வசனம். நீர் உள்ளிந்திரியங்களை கைக்கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கருவை நம்மை கண்டவர், நம்மை பாதுகாக்கிற தேவன். நம்முடைய தாயின் கருவிலே நம்மை உருவானதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு உருவங்களையும் கரு உண்டாக்குறவர் ஆண்டவர். ஒவ்வொரு அவயங்களை படைக்கிறவர் ஆண்டவர். நம்மை இன்றைக்கு ஒரு மனிதனாக நம்மை உருவாக்கி நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து வருகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பிறக்கவே கூடாது என்று சொல்லி இந்த உலகம் உங்களை தாயின் கருவிலே அழிக்க நினைத்த போது கூட நீங்கள் பிறந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை தாயின் கர்ப்பத்திலே காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாயின் கர்ப்பத்திலே காப்பாற்றினவர் ஆண்டவர். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையிலே உங்களை கர்த்தர் கைவிடாமல் பாதுகாப்பார். ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து வருகிறார். நாம் அவர் கரங்களை பிடிக்கவில்லை, அவர் நம்மை பிடித்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை காப்பாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல வழி நடத்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாங்க என்று நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்மை எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையை நடத்துகிறார், நம்மை போதிக்கிறார், நம் பாதைகளை வழிநடத்துகிறார், நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு தீபமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் அற்புதத்தை செய்கிறார். அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறார், செய்து கொண்டு இருக்கிறார், இனியும் செய்வார் என்று நம்புங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கர்ப்பத்திலே கர்த்தர் நம்மை பராமரித்து காப்பாற்றினார். தாயின் கர்ப்பத்திலே காப்பாற்றினவர் நிச்சயம் இந்த உலக வாழ்க்கையில கூட அவர் நம்மோட கூட இருப்பார். நம்மை கைவிடாமல் நம்மை காத்து நடத்துகிற தேவன். ஆகவே இந்த உலகத்தில் இருந்து வருகிற எல்லா மோசமான செய்திகளா இருக்கலாம், ஆனாலும் பயப்படாதிருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார். இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நம் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ கண்ணீரோட விதைக்கிறீங்க, ஆனா கம்பீரமாக அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எந்த தேவையோட இருக்கீங்க, எந்த கஷ்டத்தோட இருக்கீங்க, உங்க நிலைமை ஆண்டவர் மாற்றுவார். கைவிடாத தேவன், உங்களை உள்ளங்கையில வரைந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். அவர் பராக்கிரமுள்ள தேவன். அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார்.
சரீரத்தில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுகம் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. இன்றைக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அடையாளங்களை செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக முடிவுண்டு. உன் உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் நிந்தனையை மாற்றுவார். உன் அவமானத்தை மாற்றுவார். இன்றைக்கு எந்த தேவையோட காத்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார். பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் இறங்கி வந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. உன் பிரச்சனையை மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. உன் நிந்தனையை மாற்ற ஒருவர் உண்டு. உன் வியாதியை மாற்ற ஒருவர் உண்டு. அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் வார்த்தையில வல்லமை, அவருடைய சரீரத்துல வல்லமை, வல்லமைக்கு மேலாக வல்லமையை தருகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நன்மையை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சரீரத்தில் ஆண்டவரே அரிப்பு பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே ஏசப்பா, எல்லா தேவைகளை சந்திங்க ராஜா. ஆண்டவரே, திருமணத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் மன விருப்பத்தின்படி அற்புதங்களை செய்து முடிங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வியாதியின் மத்தியில கூட ஆண்டவரே, பலவீன மத்தியிலையும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ரத்தத்துல மூடுங்க. தேவைகளை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சரீரத்துல சுகத்தையும் கட்டளிடும்படி நான் செபிக்கிறேன். ரத்த கோட்டைகளை மறைப்பீராக ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.